இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா ஆடியன்ஸுமே பார்ப்பாங்க. 2.5 மணி நேரம் படத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. ஸ்டோரி நான் ரிவீல் பண்ண விரும்பல, பட் படம் நல்லா வந்திருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ப்ரோ. என்னோட அண்ணன் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சரி வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். வி தரோலி என்ஜாய் த ஃபிலிம். எனக்கு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லோகேஷோட அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் த்ரூ அவுட்டாக வந்து டிஎஸ்பியாக பண்ணியிருக்காரு. ஹரிசங்கர் வந்து அவரோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி 3-4 படம் நல்லாவே பண்ணியிருக்காரு சைட் ரோலில். பட் இதில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணி த்ரூ அவுட் த மூவி ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பயங்கரமாக தான் இருக்குது. இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய பிளாஸ்ட் ஆகுங்க. ஸோ நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக அழகாக தெரியுது. பட் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே பார்த்துருக்கு. கேரளாவே ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. டேரக்டர், கோ டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், டெக்னீஷியன், காஸ்டியூமரு. ஏன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரே குளிர். இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். ஸோ தமிழ்நாட்டில் நல்லா வரவேற்கிறது. முக்கியமாக லாஸ்ட் எண்டில் கேமியோ பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வெளியே சொல்லாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்க. நல்லாவே ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஹரிஷ்னாக்காக தான் நாங்கள் எல்லாருமே படம் பார்க்க வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வரல. பட் ஹார்ட் ஃபீல்டாக ரொம்ப ஃபன்னாக போகிறோம். கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அதுவும் லாஸ்ட் 2 மினிட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் அண்ட் கேமியோ அவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக படத்தை பார்க்க வாங்க.